ஓகே ரைட். அடுத்த கேள்விக்குள்ள வருவோம். அது இதுவுமே ஒரு சிம்பிளான கேள்வி. உங்களுக்கு வந்து இதுல என்ன சிக்கலாகும்னு சொன்னா, நீங்க கேள்வியை தெளிவா வாசிச்சு தந்த தரவுகளை வச்சு வாசனுக்கோ நீங்க தேர்வு தான் எனக்கு தெரியுது. இது ஒரு வளமையான கேள்வி தான். ஓகே, என்ன கிடைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு கப்பல் எஸ் ஆனது சீரான கதியுடன் வடக்கு நோக்கி செல்கிறது. கேள்வியை வாசிக்க வாசிக்க நம்ம கணித வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டே வருது. நம்மகிட்ட என்னவாம், எஸ்ங்கிற ஒரு கப்பல் ஒண்ணு இருக்குதாம். அந்த கப்பல் எனக்கு வடக்கு நோக்கி யூகிற வேகத்திலும் போகுதாம். அவங்க சும்மா வடக்கு நோக்கி போகுது, எது எது சார்பாகன்னு சொல்லன்னு சொன்னால் அவங்க பெரிய சார்பாக இருக்கிறாங்க. அப்படியாக இருந்தா நான் எதை எழுத போறேன், வேகத்தை எழுத போறேன், யாருந்த வேகத்தை எழுத போறேன், கப்பல் எஸ் இந்த வேகத்தை எழுத போறேன், எது தொடர்பான வேகம், பூமி தொடர்பான வேகம். அது எப்படி இருக்குதாம், வடக்கு நோக்கி யூவாக இருக்கின்றது. அதன் நேர்கோட்டு பாதை, இந்த கப்பலின் இயக்க பாதை வந்து ஒரு துறைமுகம் பி. ஓகே, நம்மகிட்ட வந்து ஒரு துறைமுகம் பி இருக்குதான். துறைமுகம் பியிலிருந்து கிழக்கு நோக்கி, துறைமுகம் பியிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு ஸ்மால் பி தூரத்துல இருக்குதான். என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த கப்பல் வடக்கு நோக்கி என்பது இந்த கப்பல் இயக்க பாதை. இந்த கப்பல் போகிற பாதை வந்து என்னவாம், இந்த துறைமுகம் பீட இருந்து எனக்கு இந்த கப்பல் வந்து இந்த இந்த பாதையில தான் எங்கனையும் இருக்க போகுது. எனக்கு இருக்க இங்க இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த பாதையில தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகுது. இந்த கப்பலின் இயக்க பாதை வந்து தீவிர துறைமுகத்துல இருந்து ஸ்மால் பீ தூக்கத்துல இருக்குதான். ஓகே, பிறகு கிடைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட கணக்குல பிஎஸ் என்ற திசை. இந்த கப்பல் எங்க இருக்குதுன்னு சொல்ல வராங்க. பிஎஸ்சின் திசை இது கிழக்கு. கிழக்கில் இருந்து தெற்காக, கிழக்கில் இருந்து தெற்காக சொன்னால் இந்த பக்கம் 45 பாகை கோணத்தில், அப்ப இந்த கோணமும் 45 பாகை இருக்கிற மாதிரி கப்பல் எஸ் இருக்குதான். ஓகே, ஆக்கும் போது இப்ப கப்பல் வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க, கிழக்கில் இருந்து 45 பாகை தெற்கா. ஒரு குறிப்பிட்ட கணக்குல கப்பல் இந்த இடத்துல இருக்கும்போது, கப்பல் இந்த இடத்துல இருக்கும் போது எஸ். ஓகே, கப்பல் இந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு இந்த கப்பலை பிடிக்கிறதுக்காக வேண்டி, இந்த துறைமுகத்துல இருந்து 2 படகுகள், B1ங்கிற படகும் B2ங்கிற படகும் வந்து என்ன செய்யறான், 2 வேறு வேறு திசைகள்ல அவங்க தந்திருக்கிறாங்க. இது வெவ்வேறு திசைகளில் சீரான கதிவி. நான் போர்டை வந்து கொமனா பீனே போடுறேன். அப்போ வேகம், படகுகளின் வேகம் எனக்கு பூமி தொடர்பாக என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் பி ஆக இருக்குது. எனக்கு எந்த திசைன்னு சொல்லி தெரியாது. அப்போ நான் வந்து வட்டம் வந்து தெரியும். ஆனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க வி வந்து யூவை விட சின்னதாம், அதே சமயம் யூவுக்கு கூட ருட்டுவோட பெருசான். எங்கேயாவது தேவைப்பட்ட கால் இப்படைகள் முறையே T1, T2ங்கிற நேரத்துல கப்பலை வந்து அடையிறான், கப்பலை அடைகின்றன. இந்த வீக்கு கீழே யூங்கிற விகிதம் வந்து எனக்கு தந்திருக்காங்க. இதை நாங்க வந்து தேவைப்பட்ட பாவிச்சுக்கிறோம். மேலும் தரப்படும் கப்பல் எஸ் தொடர்பாக B1, B2 ஆகிய படகுகளின் இயக்கங்களுக்கான இரு தொடர்பு வேக முக்கோணிகளையும் ஒரே வரிபடத்தில் வரைந்து இதுல நம்ம அதை வரையும். அப்படி யோசிக்கிறது. கப்பல் தொடர்பாக இங்க பாருங்க, இந்த இந்த 2 படகுகளின் நோக்கம் என்ன, இந்த 2 படகுகளின் நோக்கம் இது 45 பாகை. இந்த 2 படகுகளின் நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த கப்பலை அடையல். இந்த கப்பல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கப்பல் இயங்குனா எனக்கு கேள்வியை யோசிக்கிறது கஷ்டம். அப்ப இந்த கப்பலை என்ன செய்வோம், ஓய்வுக்கு கொண்டு வருவோம். இப்ப கப்பலை ஓய்வுக்கு கொண்டு வரதுக்காக என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் படகின்ற வேகத்தை கப்பல் சார்பா எழுதுறேன். கப்பல் சார்பான என்ன அர்த்தம், கப்பல் ஓய்வுல இருந்தால் படகின் வேகம். அப்ப கப்பலை ஓய்வுக்கு கொண்டு வரேன்.
நடுவ பூமி கொண்டாந்தீங்கன்னு சொன்னால் வேகம் படகினது வேகம் பூமி தொடர்பாக பிளஸ் பூமியினது வேகம் கப்பல் தொடர்பாக. இப்ப பாருங்க, இந்த படகுகள் கப்பலை அடையணுமா? இந்த கப்பல் தொடர்பான வேகம்னு சொன்னால் என்ன? இப்ப கப்பல் ஓய்வுல இருக்கு. எனக்கு சொல்லுங்க, கப்பல் ஓய்வுல இருக்குது. இந்த படகுகள் இந்த கப்பலை அடையணுமாக இருந்தால், இந்த படகுகள் கப்பலை அடையணுமாக இருந்தால், கப்பல் ஓய்வுல இருந்தால் எந்த திசையில இயங்கணும்? இந்த திசையில தான் இயங்கணும். இந்த பிஎஸ்ங்கிற கோட்டு திசை வழியே தான் இயங்கணும். இந்த திசையில இயங்கணும்னு சொன்னால் இயக்க திசையில தான் இந்த வேகம் இருக்க போகுது. அந்த வேகத்தை நான் ஒரு டபிள்யூன்னு சொல்லி எடுக்கிறேன். டபிள்யூ இந்த கோணம் வந்து எனக்கு 45 பாகம். இது சமம் எனக்கு பூமி தொடர்பாக படகுகள் என்ற வேகத்தின் திசை தெரியாது, பருமன் மட்டும்தான் தெரியும். பிளஸ் எனக்கு பூமி தொடர்பாக கப்பல் என்ற வேகம் தான் வடக்கு நோக்கி இங்க மாறி தந்திருக்காங்க. அப்போ இது தெற்கு நோக்கி இதுவாக இருக்க போகுது. இவ்வளவு தொடர்பு கோட்பாட பாதிச்சு. இப்போ இதை வச்சு வேகம் முக்கோணம் கேள்வி. எனக்கு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 திசைகள் இருக்குது. இந்த கப்பல் இந்த படகுகள் வந்து 2 திசையில போகுதுன்னு அவன் தந்துட்டான். இன்கேஸ் இந்த இடத்துல கேள்வியை இப்படி கேட்டிருந்தா என்ன செய்வீங்க? படகுக்கு படகு இப்போ ஒரு படகு தான் போகுது, படகு இயங்கக்கூடியவாறு இரு இயக்க திசைகள் உண்டு என காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கேள்வி வருது. இரு இயக்க திசைகள் உண்டு என காட்டுக. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 படகுகளும் 2 வேறு வேறு திசையில போகுதுன்னு தந்துட்டாங்க. மேபி இப்படி கேள்வி கேட்டிருந்தால் ஒரு படகு இயங்குது, அந்த ஒரு படகு இயங்குறதுக்கு 2 இயல்தகு திசைகள் இருக்குது, அதை இருக்குன்னு காட்டுங்க. அப்படி சொன்னா இந்த கேள்வியை நீங்க இப்படி செய்வீங்க. அப்போ இரு இயக்க திசைகள் உண்டு என காட்டுக அப்படி ஒரு கேள்வி வராது. இப்போ நான் இந்த இடத்துல எப்படி யோசிக்கப்படுவேன்னு சொன்னா, முதல்ல வேகம் முக்கோணம் செய்யுவேன். வேகம் முக்கோணம் எப்படி செய்வது? முதல்ல தெரிஞ்ச காவிய கேளுங்க. அப்போ இது முதல்ல தெரிஞ்ச காவிய கேளுங்க. தெரிஞ்ச காவிய கேட்டீங்கன்னு சொன்னா நான் முதல்ல வேக காவி U1 இருக்கிறேன். இது வந்து யூங்கிற காவி. இந்த காவியோட இப்ப 2 காவியை கூட்டணும் வந்து என்ன செய்வீங்க? இது வந்து எனக்கு ஏங்கிற காவி, இது வந்து எனக்கு பிங்கிற காவி. இப்போ உங்களுக்கு A பிளஸ் பிங்கிற காவி வேணுமாங்க என்ன செய்வீங்க? முதல்ல தெரிஞ்ச காவியை தேடுவீங்க. அப்ப நான் ஃபர்ஸ்டா நான் ஏங்கிற காவியை தேடிக்கிறேன். ஏங்கிற காவி முடிகிற இடத்துல இருந்து அடுத்த காவியை நீங்க வரைவீங்க. அப்போ பிங்கிற காவி இப்படி A பிளஸ் பிங்கிற காவி இந்த 2 அந்தங்களையும் நினைச்சு விட்டுனால் இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? A பிளஸ் பிங்கிற காவியாக இருக்க போகுது. அப்ப இங்க நான் என்ன செய்யணும் சொன்னால் இந்த யூங்கிற காவியையும் இந்த வீங்கிற காவியையும் நான் எழுதணும். அப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல யூங்கிற காவியை நான் ஃபர்ஸ்டா கொடுக்கிறேன். அப்ப நான் ஃபர்ஸ்டா யூங்கிற காவியை வரைஞ்சுக்கிட்டேன். பிறகு இந்த யூங்கிற காவியம் முடிந்த இடத்துல இருந்து வீங்கிற காவியை வரையணும். வீங்கிற காவி எப்படி வரைகிறது? எனக்கு வீங்கிற காவி இந்த பருமன் தான் தெரியும். இப்போ வீங்கிற காவி இந்த பருமன் வீணு சொன்னால் எனக்கு இந்த புள்ளியில இருந்து வி அழக தூரத்துல தான் எனக்கு இருக்க போகுது. சம்திங் எனக்கு இந்த வீங்கிற காவி இப்படி இருந்திருக்கலாம், அல்லது எனக்கு வீங்கிற காவி வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கலாம், அல்லது எனக்கு வீங்கிற காவி வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கலாம். எனக்கு பருமன் மட்டும்தான் வீணு சொல்லி தெரியும். எனக்கு திசை தெரியுமா? திசை தெரியாது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த வீங்கிற காவிக்கு சாத்தியமான எல்லா பருமானங்களும் நான் கேட போறேன். என்னவா இருக்கணும்? இந்த புள்ளியில இருந்து வி தூரத்தில் இருக்கணுமாக இருந்தால் அதே என்ன இந்த புள்ளிய மையமாகவும் வி அழகு அறையும் கொண்டு ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சா சரித்தானே? வட்டம் வரையும் போது நீங்க எப்படி எல்லாம் வட்டம் வரையலாம்? ஒன்று நீங்க வட்டத்தை இப்படி வரையலாம், அல்லது நீங்க வட்டத்தை இப்படி வரையலாம், அல்லது நீங்க வட்டத்தை வெளியே வரையலாம். இப்படிலாம் கான்செப்ட் தான். ஆனால் இங்க அவங்க தரவு தந்திருக்கலாம். எதுக்காகத்தான்?
வேகம் v வந்து u-வை விட சின்னதாம். அப்ப நீங்க வரைய போற வட்டத்தின் ஆரை வந்து இந்த u-ங்கிற நீளத்தை விட சின்னதா இருக்கு. அப்படியே அந்த வட்டம் வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது சொல்லுங்க பாப்போம். இந்த வட்டத்தின் ஆரை வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது? u-வை விட சின்னதுன்னு சொன்னால் இத மையமாகவும் u அலகு அலகு ஆரையும் கொண்ட வட்டம்னு சொன்னால் இந்த வட்டம் வந்து சம்திங் வந்து எப்படி வரப்போகுது? ரைட்டா? சம்திங் அது எப்படி இருக்க போகுது? ஓகே, இந்த வட்டத்தின் ஆரை வந்து வியா இருக்க போது இந்த வட்டத்துல எந்த புள்ளியா வேணாலும் எனக்கு விங்கிற காவி இருந்திருக்கலாம். இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இந்த காவியும் எழுதிட்டேன். இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு இந்த வட்டத்துலதான் எங்கேயோ வந்து எனக்கு விங்கிற காவி இருக்க போகுது. எனக்கு எங்கனக்குள்ள இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் அதை கண்டுபிடிக்க போறேன். எனக்கு சரியா எந்த இடத்துல இருக்க போகுதுன்னு சொல்லி அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகுதுன்னு சொன்னால் இங்க பாருங்க, எனக்கு a பிளஸ் பிங்கிற காவி எனக்கு சிங்கிற காவின்னு சொன்னால் ஓகே. இப்போ நான் ரிவர்ஸ் இப்போ எனக்கு ஏங்கிற காவியும் பிங்கிற காவியும் தெரியுமாங்க, நான் சிங்கிற காவியை கொடுத்துடலாம். இது எனக்கு ஏங்கிற காவி, இது எனக்கு பிங்கிற காவி, இவங்க ரெண்டு பேர்த்தையும் நினைக்கிறாங்க எனக்கு சிங்கிற காவி. இப்போ இதே கன்செப்ட்ல யோசிங்க. இப்போ சிங்கிற காவி சாரி சிங்கிற காவி இந்த போக்கு வந்து மாறி வருங்க. இது எனக்கு ஏங்கிற காவி, இது எனக்கு பிங்கிற காவி. விளைவு காவி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா முதலாவது காவி ஆரம்பிக்கிற புள்ளியையும் கடைசி காவி முடிகிற புள்ளியையும் இணைச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு விளைவு காவியாக இருக்க போது விளைவு காவி. இப்போ நீ இந்த காவியையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போற விளைவு காவி இந்த டபிள்யூங்கிற காவி. இந்த டபிள்யூங்கிற காவி ஆரம்பிக்கிற இடம் வந்து என்ன? ஆரம்பிக்கிற இடம் வந்து இங்க பாருங்க, ஏ பிளஸ் பிங்கிற காவி இந்த விளைவு காவியை செய்யணும்னு சொன்னால் இந்த சிங்கிற காவி ஆரம்பிக்கிறது என்ன? முதலாவது காவி ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த இந்த யூங்கிற காவி வீங்கிற காவியும் தூக்கி டபிள்யூங்கிற காவி எழுதுன்னு சொன்னால் டபிள்யூங்கிற காவி ஆரம்பிக்கிற இடம் என்ன? டபிள்யூங்கிற காவி எனக்கு ஆரம்பிக்கிற இடமாக இருக்கு. இப்போ டபிள்யூங்கிற காவி முடிகிற காவி என்ன? இங்க பாருங்க, இந்த சிங்கிற காவி எங்க முடியுது? இங்க தானே முடியுது. பிங்கிற காவி முடியறதில்ல. இங்க டபிள்யூங்கிற காவி வந்து எங்க முடியும்? இங்க டபிள்யூங்கிற காவி வந்து எங்க முடியும்? பிங்கிற காவி முடிகிற இடத்துல. பிங்கிற காவி எங்க முடியுது? இந்த வட்டத்துல இருக்கிற பகுதியில ஏதோ ஒரு புள்ளியா இருக்க போது எனக்கு அந்த புள்ளி தெரியாது. ஆனா எனக்கு இந்த டபிள்யூங்கிற காவி வந்து ஆக்குற திசை வந்து எனக்கு தெரியும். இந்த கோணம் 45 பாகை, இந்த கோணம் 45 பாகை. அப்போ எனக்கு இதுல இருந்து நிலைக்குப்புறம் ஒரு 45 பாகை அளந்து நான் வந்து ஒரு கோடு கீர்னு சொன்னா அதுதான் எனக்கு இந்த டபிள்யூங்கிற. இப்ப எனக்கு ஒரு சிக்கல் வருது. இப்போ நான் இந்த டபிள்யூங்கிற காவியை கீறுறதுக்கு எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. ஒன்று, நீங்க எனக்கு வந்து 45 பாகை அளக்குறீங்க, அளந்து நீங்க சொன்னால் ஒருவேளை அது வட்டத்துக்கு வெளியே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அல்லது நீங்க இதுல 45 பாகை அளக்குறீங்க, அளந்து அது இப்படி வட்டத்தை தொட்டுக்கிட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அல்லது நீங்க 45 பாகை அளக்குறீங்க, அளந்து அது இப்படி வட்டத்தை வெட்டிக்கிட்டு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இருக்கா? எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இந்த 45 பாகை அளக்கும் போது அது இந்த படத்துல என் கேஸ்ல வரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நான் எப்படி தேடி அணுகணும்னு சொன்னால் நான் என்ன செய்யறேன், முதல்ல இந்த கோணத்தை அளந்துக்குவோம், எவ்வளவு தான் வருதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த புள்ளியில இருந்து இந்த வட்டத்துக்கு ஒரு தொடலி இருக்கிறேன். இந்த வட்டத்துக்கு நான் ஒரு தொடலி புள்ளி புள்ளி போட்டாலும் கிடைக்குமா? ரைட்.
எடுத்து வந்துட்டோம். நான் வந்து ஒரு தொடலை ஒண்ணு குறிக்கிறேன். 6 தொடலைக்கு செங்குத்து. அப்ப இந்த கோணம் வந்து 90 பாகையாக இருக்கும்போது இந்த வட்டத்தின் ஆரை வந்து எனக்கு தெரியும் u. சரி, இந்த வட்டத்தின் ஆரை வந்து எனக்கு தெரியும் v. இந்த கோணத்தை நான் ஒரு ஆல்பான்னு சொல்லி எடுப்போம். இந்த கோணத்தை நான் ஒரு ஆல்பான்னு சொல்லி எடுப்பேன். இப்ப யோசிங்க, ஆல்பா வந்து 45 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஆல்பா வந்து 45 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும்? நான் வரைய போற அந்த டபிள்யூங்கிற கோணம் வந்து இந்த தொடலியாகவே இருக்கும். ஆல்பா வந்து 60 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஆல்பா வந்து ஆல்பா வந்து 60 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் யோசிங்க, இதுதான் இந்த படம் இருக்குது. இந்த கோணம் வந்து 60 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு எத்தனை பாகை வேணும்? 45 பாகை தான் வேணும். 45 பாகை அப்படின்னு இதுக்குள்ளதான் இருக்க போகுது. இதுதான் 45 பாகையாக இருக்கும். அப்ப எனக்கு 2 புள்ளிகள்ல வெட்டி இருக்கும். ஆல்பாவை கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்பா வந்து உங்களுக்கு 30 பாகை தான் வருது. ஆல்பாவை கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்பா வந்து உங்களுக்கு 30 பாகை தான் வருது. இந்த கோணமே வந்து 30 பாகைன்னு சொன்னால் நீங்க 45 பாகை அளந்தீங்கன்னு சொன்னா 45 பாகை வந்து வெளியே வரும். அப்போ வட்டத்தை வெட்டவே விட்டார். ஆனா ஆல்பாவை விட போடுறேன். இது ஒரு செங்கோணம் முக்கோணம் ஓ. ஓகே, இங்கிட்ட வந்து ஒன்று எடுத்துக்குவோம். இது ஓ, இது வந்து ஒரு ஏ, இது பி. ஓ ஏடிங்கிற ஒரு செங்கோணம் முக்கோணம். இது 90 பாகை. இந்த செங்கோணம் முக்கோணில சைன் அல்பா எழுதணும். சைன் அல்பா எழுதணும் என்ன வர போகுது? சைன் அல்பா சொல்லணும். எதிர்பக்கம் பி, தென்பக்கம் யூ. வீக்குக்குள்ள யூ. அவங்க வீக்குக்குள்ள யூங்கிற விகிதம் வந்து தந்திருக்கிறாங்க. வர்க்க மூலத்துக்குள்ள 2க்குள்ள 3. வர்க்க மூலத்துக்குள்ள 2க்குள்ள 3. நான் எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சுக்கிறேன். நான் மேலையும் கீழையும் ஒரு வர்க்க மூலம் 2ஆல பெருக்கிக்கிறேன். பெருக்கின என்ன வர போகுது? 2க்கு கீழே வர்க்க மூலம் 3, அதுக்கு கீழே வர்க்க மூலம் 2. இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வெளியே செஞ்சுக்கிறேன். டக்குன்னு என்ன செஞ்சது? ஒரு வர்க்க மூலம் 2ஆல பெருக்கி. இப்ப பாருங்க, எனக்கு 5க்கு மேல 10 இருக்குது, 15க்கு மேல சரி 10க்கு மேல 15 இருக்கு. இல்ல யாரு பெரிய பின்னம்? இவத்தானே பெரிய பின்னம். இந்த மேல இருக்கிற நம்பர் கூடும்போது எனக்கு என்ன நடக்கும்? இந்த பின்னத்தின் பெருமதி கூடும். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இவரையும் யாரு 2க்கு கீழே வர்க்க மூலம் 3, அதுக்கு கீழே வர்க்க மூலம் 2, அவரையும் 1க்கு கீழே வர்க்க மூலம் 2 இவரையும் யோசிக்கிறேன். இங்க மேல இருக்கிற பின்னத்தை பாருங்க. மேல இருக்கிற பின்னத்துல யாரு பெரியாள்? 1 பெரியாளா? 2க்கு கீழே வர்க்க மூலம் 3 பெரியாளா? யோசிங்க. வர்க்க மூலம் 3 கிட்டத்தட்ட 1.7 சென்டி. 7 1. இப்போ நீங்க 2ஆல பிரிச்சாதான் 1 வரும். 2ஆல பிரிச்சாதான் 1 வரும். 2 நீங்க 2 விட சின்ன பெருமானம் எதால பிரிச்சாலுமே உங்களுக்கு வரப்போற விட வந்து கட்டாயமா 1 விட பெருசாங்க. 2 விட சின்ன எந்த ஒரு நம்பரால பிரிச்சாலுமே வரப்போற நம்பர் கட்டாயமா 1 விட பெருசாங்க. அப்போ 2க்கு கீழே வர்க்க மூலம் 3ங்கிறது 2க்கு கீழே 1.7, அது கட்டாயமா எனக்கு 1 விட பெருசாங்க. அப்போ 2க்கு கீழே வர்க்க மூலம் 3 அப்படிங்கிறது 1 விட பெருசு. அது கட்டாயமா இந்த பின்னம் அப்படிங்கிறது 1/2 பெருசாங்க. இந்த சைன் அல்பா தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது. இது கட்டாயமா 1/2 விட பெருசாதான் இருக்கு. 1/2 விட பெருசாதான் இருக்குது. 1/2 என்னது? சைன் 45 பாகம். சைன் 45 பாகம். அப்போ நான் போட்டுக்கிறேன். எனக்கு சைன் அல்பா அப்படிங்கிறது
ஓகே. சைன் ஆல்பா அப்படிங்கிறது சைன் 45 பாகையை விட பெருசா இருக்கு. சைனை பொறுத்த வரைக்கும் முதலாம் காலகட்டத்துல கோணம் கூடும்போது தான் பெருமானம் கூடும். அப்ப ஆல்பா கட்டாயமா 45 பாகையாக தான் இருக்கும். ஆல்பா கட்டாயமா 45 பாகையை விட பெருசா தான் இருக்கும். அப்ப நீங்க அது ஒரு சின்ன ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஆல்பாவுக்காக ஒரு 60 பாகை யோசிச்சுக்கோங்க. ஆல்பாவுக்காக 60 பாகை யோசிச்சுக்கோங்க. ஆல்பாவுக்காக 60 பாகை. அப்ப இந்த கோணம் 60 பாகைன்னு சொன்னால் இப்போ நீங்க உங்களுக்கு உண்மையான தேவையான கோணம் என்ன? இது 45 பாகை தான் தேவை. அப்போ இதுல இருந்து நீங்க 45 பாகை அளந்தீங்கன்னு சொன்னா 45 பாகை அப்படிங்கிறது சம்திங் எனக்கு இவ்வளவு தான் வரும். அப்ப நீங்க 45 பாகையில் ஒரு கோடு கீறணும்னு சொன்னால் அது இந்த வட்டத்தை 2 புள்ளிகள்ல வரும். ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த வட்டத்தை என்ன செய்ய போகுது? 2 புள்ளிகள்ல வெட்ட போகுது. இப்ப நீங்க சொல்லலாம் வட்டத்தை நீங்க 2 புள்ளிகள்ல வெட்டுது. ஓகே, இந்த கோணம் உங்களுக்கு 45 பாகையாக இருக்க போகுது. இந்த கோணம் உங்களுக்கு 45 பாகை. இந்த வட்டத்தை 2 புள்ளிகள்ல வெட்டுது. 2 புள்ளிகள்ல வெட்டுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த வட்டத்துல வீங்கிற காவிக்கு பொருத்தமான 2 பரிமாணங்கள் இருக்கு. எனவே எனக்கு ஒன்று வீங்கிற காவி எனக்கு இப்படி இருந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்துக்கிறேன். ஒன்று எனக்கு வீங்கிற காவி இப்படி இருந்திருக்கலாம், அல்லது எனக்கு வீங்கிற காவி இப்படி இருந்திருக்கலாம். இப்ப நீங்க சொல்லுவீங்க இங்கு வட்டத்தை 2 புள்ளிகளில் வெட்டுவதால் வீக்கு 2 பெருமானங்கள் உண்டு. இவ்வளவு தான். இது கேள்விய இப்படி கேட்டிருந்தா, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் 2 இயக்க திசைகள் இருக்குது, 2 படகுகள் போகுது, 2 படகுகள் 2 வேறு வேறு திசையில போகுதுன்னு தந்திருக்கிறதுனால நீங்க நேரடியா என்ன செய்யலாம்? இந்த வட்டத்தை பிரிக்கலாம். நீங்க இந்த வேலையை என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை. நேரடியா நீங்க இந்த வட்டத்தை கேள்வியை நீங்க இப்படி கேட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி செய்ய தெரியும். வேகமுக்கோன்னு இவ்வளவுதான். நான் இந்த தேவையில்லாத நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாடத்தை நீங்க இவரெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து விளக்கத்துக்காக சொன்னது. வேகமுக்கம் கூறியாச்சு. நான் பேர் வச்சுக்கிறேன். இது ஒரு சீல் இருக்கும்னு வச்சுக்கிறேன். கரும்படியாக வரைந்து உண்மையான இயக்க திசைகளை இந்த 2 படகுகளும் உண்மையான இயக்க திசைகளை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு இருசம்பக்க முக்கோணி. முக்கோணி ஓ சி இது ஒரு இருசம்பக்க முக்கோணி, ஒரே வட்ட ஆரைகள். நான் இதுல இருந்து இவருக்கு ஒரு செங்குத்து வரைந்துக்கிறேன். இந்த கோணத்தை நான் ஒரு தீட்டான்னு சொல்லி எடுத்தா இந்த கோணம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? தீட்டா தான் வரப்போகுது. எனக்கு இந்த கோணம் தெரியும் 45 பாகை. எனக்கு இந்த கோணம் தெரியும் 45 பாகை. இந்த புள்ளிக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம் டின்னு சொல்லி. இங்க பாருங்க, முக்கோணி ஏ ஓ டி ஒரு செங்கோண முக்கோணி. இது நிலைக்குத்து கோடு. இது இப்படி வாரா, இப்படி வாரா. இதுல இந்த அளவு நீளம் யூ, இது 45 பாகை. அப்படியாக இருந்தால் இந்த அளவு நீளம் என்னவாக இருக்கும்? இந்த அளவு நீளம் என்னவா இருக்கும்? இது யூ cos 45, யூ sin 45. அப்ப இதுவும் யூவுக்கு கீழே இருக்கு, இதுவும் யூவுக்கு கீழே இருக்கு. ரைட் தானே? அப்ப எனக்கு ஓடிங்கிற நீளம் எனக்கு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னால், ஓடிங்கிற நீளம் இது யூ, இது 45, யூ sin 45. அப்ப யூவுக்கு கீழே இருக்கு. எனக்கு இந்த ஓடிங்கிற நீளம் தெரியும். இந்த வட்டத்தின் ஆறுதின்னு சொன்னால் இந்த சைன் தீட்டா முக்கோணி ஓசிடிய பாருங்க. முக்கோணி ஓசிடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க நேரடியா சைன் தீட்டாவே
சைன் தீட்டா என்ன? எதிர்பக்கம் ஓடி. ஓடி வந்து என்ன? யூவுக்கு ரூட்டு. அதுக்கு கீழே செம்பக்கம். செம்பக்கம் வந்து வி. சிம்பிள். இங்க பாருங்க, யூவுக்கு கீழே வி இன்ட்டு 1/√2. அவங்களுக்கு யூவுக்கு கீழே விங்கிற விகிதம் தந்திருந்தாங்க. எனக்கு பிக்கு கீழே யூ வந்து இருந்து சொன்னால் இரண்டு தலைகள் வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 2. அப்புறம் வர்க்கமூலம் 3/2 இன்ட்டு 1/√2. ருட்டுவும் ருட்டுவும் பெருக்கப்பட்டா 2. அவ வர்க்கமூலம் 3/2. இங்க தான் நினைக்கிறேன் பார்த்த ஞாபகம். சைன் தீட்டா வந்து வர்க்கமூலம் 3/2ன்னு சொன்னா தீட்டா என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச 60 பாகம். தீட்டா 60 பாகம். தீட்டா 60 பாகம் நமக்கு எல்லா கோணமும் தெரியும். இது 60 பாகம்னு சொன்னால் இந்த கோணம் எவ்வளவு? செங்கோணம் முக்கோணம். இது 30 பாகம். இந்த முக்கோணி AOD பாருங்க, இந்த முழு கோணம் என்னவா இருக்க போகுது? 45 பாகை. அப்ப இந்த கோணம் வந்து என்ன? 15 பாகா இருக்க போகுது. அப்போ ஒரு படகுன்ற வேகம் நிலைக்குத்துடன் 15 பாகையில். நிலைக்குத்துடன் 15 பாகையில். இரண்டாவது ஆளுண்ட வேகத்துக்கு இது 30 பாகைன்னு சொன்னால் இது 30 பாகை. அப்ப நிலைக்குத்துடன் உள்ள முக்கோணம் 15, 30, 30, 30, 30, 75. இரண்டாவது படகுன்ற வேகம் நிலைக்குத்துடன் 75 பாகை. 2 பாகங்களை திசையும் கண்டுபிடிக்கிறது. நீங்க சொன்னீங்க இதான் கேட்கிறேன். படகுகளின் உண்மையான இயக்க திசையை கண்டார். பிறகு 2 நேரங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை கேட்கிறாங்க. ஏன்னா இங்க டபிள்யூங்கிறது என்னது? டபிள்யூன்னு சொல்றது கப்பல் தொடர்பாக படகு நிர்வாகம். அதாவது இந்த கப்பல் ஓய்வுல இருக்குமாக இருந்தால், இந்த படகுகள் இயந்திர வேண்டும். இந்த கப்பல் ஓய்வுல இருக்குமாக இருந்தால் இந்த படகுகள் எவ்வளவு தூரம் இயங்கணும்? இது 45 பாகைன்னு சொன்னா செக் 45 சொன்னால் இந்த PS தூரம் √2P ஆக இருக்கும். இந்த படகுகள் இயங்குற தூரம் √2. சிம்பிள், ரைட்? ஓகே. √2Pங்கிற தூரத்தை ஒரு படகு W1 வேகத்துடனும் இன்னும் ஒரு படகு W2 வேகத்துடன் போகுது. W1 இந்த AC நீளம், ஒரு நீளம் வந்து W1 ஆக இருக்கும். அதாவது இந்த ABங்கிற நீளம் வந்து உங்களுக்கு W2 ஆக இருக்கும். இதுல வேகம் கூடினால் நேரம் என்ன செய்யும்? குறையும். அதாவது ரொம்ப ஸ்பீடா போதாதாக இருந்தால் அவர் திருப்ப போயிடுவார். அப்போ எனக்கு ஆக குறைந்த நேரம் வந்து W2 இருக்கும், ஆக அதிகமான நேரம் வந்து W1 இருக்கும். நேர வித்தியாசம் T1 எதுக்கு சமனா இருக்குன்னு சொன்னால் T1 சமம் போன தூரம் வந்து என்ன? √2P. அதுக்கு எடுத்துக்கிற W. T2 என்ன? T2 அதே போன தூரம் √2P தான். ஆனா போன வேகம் வந்து என்ன? W. அப்போ T T2 T1 T2 நமக்கு என்னவா இருக்க போகுது? √2P வந்து பொதுவாக சொன்னால் √2P வந்து பொதுவாக சொன்னால் 1/W1 மைனஸ் 1/W2. இதை சுருக்கி நம்மளுக்கு வரப்போகுது √2P into W2 minus W1 W1 is to W2. Simple. √2P into இங்க பாருங்க, W2 minus W1 சொன்னால் என்ன? இங்க பாருங்க, W2 சொன்னால் என்ன? ABங்கிற நிலம், AB minus W1 நிலம் சொன்னால் என்ன? AC. AB minus AC. இந்த ABங்கிற முழு நிலத்துல இருந்து ACங்கிற நிலத்தை கச்சா என்ன வரும்? CBங்கிற நிலம். CBங்கிற நிலம் வந்து என்ன? இது V, இது θ. இது V, இது θ. அப்ப இது V cos θ. V cos θ. இது V, இது θ. இது V cos θ. அப்ப 2V cos θ. 2V cos θ. அதே மாதிரி W1 W2. W1 உங்களுக்கு என்ன? W1 இந்த முழு நீளம்
ஏடிங்கிற முழு நீளம் இந்த W1 நீங்க எப்படி போடலாம்னு சொன்னால் W1 சமம் இந்த ஏடிங்கிற முழு நீளத்துல இருந்து ஏடிங்கிற முழு நீளம் என்ன இது U இது 45 பாகை அப்ப U cos 45 W2 வந்து U cos 45 அதுல கழிக்கணும் V cos theta V cos theta ரைட் W1 சரி W1 W2 என்ன இருக்க போகுது W2 இந்த ஏடிங்கிற நீளத்திலிருந்து இந்த அளவுக்கு கூட்டி வச்சீங்கன்னா சரிதானே அப்போ U cos 45 சக V cos theta சரி கொண்டு வந்து பெரியடுங்க பெரிய என்ன வர போகுது W2 மைனஸ் W1க்காக வேண்டி 2V cos theta அதுக்கு கீழே W1க்காக போடலாம் U cos 45 அதனால Uக்கு கீழே எடுத்து Uக்கு கீழே எடுத்து sin V cos theta cos thetaங்கிறது R அப்போ V/2 sin theta வந்து 60 பாகைத்தானே பிளஸ் Uக்கு கீழே எடுத்து பிளஸ் V/2 இவ்வளவுதான் இதை சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு விடாது சுருக்கினு பார்ப்போம் சுருக்கினா என்ன வர போகுது சுருக்கினா என்ன வர போகுது √2p cos thetaங்கிற அறை இந்த அறையை நீங்க ரெண்டும் விட்டுப்படும் V கீழே இது A சகதி A சகதி அப்படி அந்த U வர்க்கத்துக்கு 2 மைனஸ் V வர்க்கத்துக்கு 4 மேலும் கிளியும் ஒரு 2ஆல பெருக்கினா இது 4ஆம் ஆகிடும் ஃபுல்லா நீங்க இந்த 4ஆல மேலையும் கிளியும் பெருக்கணும்னு சொன்னால் 4√2 இந்த 4 மேல வரும் 4√2 PVக்கு 2 மடங்கு U வர்க்கம் 2 மடங்கு U வர்க்கம் மைனஸ் U கேள்வி என்ன இருக்கு யூவா பியா கேள்வி U தான் இருக்கு அப்ப நீங்க பிக்காக என்ன செய்யலாம் வர்க்கமூலம் 2 கீழே நீங்க பிக்காக வந்து என்ன செய்யலாம் வர்க்கமூலம் 2 கீழே நீங்க அவனுக்கு தெரியுதுங்க அது இப்ப என்ன வர போகுது 4 வர்க்கமூலம் 2 P இன்ட்டு வீட்டாக வேண்டி வர்க்கமூலம் 2 வர்க்கமூலத்துக்கு 2 கீழே 3 U கீழே 2 மடங்கு U வர்க்கம் மைனஸ் V வர்க்கத்துக்காக வேண்டி 2 கீழே 3 மடங்கு U வர்க்கம் நான் மேலையும் கீழையும் ஒரு 3ஆல பெருக்கிக்கிறேன் இப்ப 6 இந்த 3 வந்து மேல போகும் 3 அதை 4√2p இன்ட்டு வர்க்கமூலம் 2 கீழே 3U அதுக்கு 6U வர்க்கம் 2U வர்க்கம் அப்ப 4U வர்க்கம் இங்க பாருங்க இந்த 4 கேன்சல் ஒரு Uவும் ஒரு Uவும் கேன்சல் இங்க ஒரு வர்க்கமூலம் 3 இந்த ஒரு 3 வெட்டப்பட்ட இந்த ஒரு வர்க்கமூலம் 3 என்ன காட்டணும் இந்த வர்க்கமூலம் 2 இந்த வர்க்கமூலம் 2ங்கிறது பார்த்தா 2 அது யாரு நிச்சயமா இருக்கா 2 இந்த ஒரு வர்க்கமூலம் 3 இந்த ஒரு P நிச்சயமா இருக்கு P அது கேள்வி இதுவா காட்ட சொல்லியிருக்கலாம் இதான் சொல்லியிருக்கலாம் சிம்பிளான ஓகே இவ்வளவு தான் சார்ஜ் ஆகிறது நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம்